உம்மை ஆராதிப்பே, உம்மை பாடுவோம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் முகத்தை பார்த்து உம்மை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு துக்கங்கள் எல்லாம் ஆண்டவர் மாற்றட்டும். ஆராதிப்பே என் நாட்கள் அது கேட்டு பாடுவோம். என் ஜீவன் ஹல்லேலூயா என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஹல்லேலூயா உம்மையே. என் நாட்கள் அறிக்கை தோற்று கொடுத்து என் ஜீவன் ஹல்லேலூயா என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே. ஏன் ஏசப்பா பெத்லகேம் சூஸ் பண்ணாரு? இங்க எவ்வளவு ஊர் இருக்குல்ல, ஏன் பெத்லகேம்ல பிறந்தாரு அப்படின்னா, தீர்க்க தரிசனத்தின்படி தாவீதின் குமாரனா பிறக்கணும் அப்படின்னா, தாவீது எந்த இடத்துல பிறந்தாரு? பெத்லகேம்ல. ஸோ அங்கதான் பிறக்கணும் அப்படின்றதுனால தாவீதுல பிறந்தாரு. ரெண்டாவது காரணம் பெத்லகேம் அப்படின்னா அப்பத்தின் வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த பேருக்கான அர்த்தம் விளக்கம். ஸோ அந்த அப்பத்தின் வீட்டுல அவர் ஒரு ஜீவ அப்பமா இருக்காருன்றத ஒரு அடையாளமா காட்டுறதுக்காக பெத்லகேம்ல பிறந்தாரு. மூணாவதா பெத்லகேம்ல எப்ராத்தான்ற ஊர்ல தான் பெத்லகேம் இருக்கு. அந்த எப்ராத்தால உயர்தர ஆடுகள்லாம் அங்கதான் கிடைக்கும். இப்போ பலி செலுத்துறதுக்கு உயர்தர ஆடுகளை சூஸ் பண்ணி அவங்க பலி செலுத்துவாங்க. இவர் ஒரு நம்ம பாவங்களுக்காக பலியா வந்திருக்க ஒரு பஸ்கா ஆடாக வந்ததுனால அந்த இடம் மூணாவது அந்த ரீசன் அந்த இடத்தை சூஸ் பண்ணி கர்த்தர் பிறந்தாரு. அதுக்காக தான் பெத்லகேம்ல பிறந்தாரு. மூணாவது இந்த சுவிசேஷம் முதலாவது யாருக்கு அறிவிக்கப்பட்டதுன்னா மேய்ப்பர்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது. லூக்கா 2:8 வாசிச்சோம்னா மேய்ப்பர்களுக்கு தான் ஏஞ்சல்ஸ்லாம் சொல்றாங்க, இந்த குட் நியூஸை சொல்றாங்க. அப்ப ஏன் மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா, யோவான் 1:29 யோவான் ஸ்நானகன் சொல்ற மாதிரி அவர் நம்ம பாவத்துக்காக நம்ம பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டியா வந்தார் இல்லையா? ஸோ அதனால அதோட அடையாளமா தான் முதலாவது மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஏன்னா ஆடு சம்பந்தப்பட்டமானவங்க யாருன்னா அந்த வேலையை செய்யறவங்க, அந்த தொழில் செய்யறவங்க மேய்ப்பர்கள். ஸோ அவர் நமக்காக பலியாக வர ஒரு ஆடா அவர் வந்ததுனால அது ஒரு அடையாளமா காமிச்சுதான் மேய்ப்பர்களுக்கு முதலாவது சுவிசேஷம். நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய்.
நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். உன்னை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடே அவிழ்ந்திடுமே. முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அறுந்திடுமே. உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது.